வணக்கம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை என்பது சதுர்த்தசி திதி, கிருத்திகை நட்சத்திரம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:15 நல்ல நேரம் உண்டு. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை என்பதை சொல்ல இருக்கிறோம். கூடவே வியாழக்கிழமையும் சேர்த்து சில பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருந்தால் அதையும் நாங்கள் சொல்லிடுவோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். அம்மனுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. பல மடங்கு அது திரும்பி வரும். குறைஞ்சது அதிகமாகாது வரும். கொஞ்சம் காத்துருங்க, அவ்வளோதான். யார் அவரே திருப்பி கொடுப்பாரா? அப்படி அல்ல. உங்கள் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. சரத்வான் பெரிய வில்லாளி. பீஷ்மர், பரசுராமன், சரத்வான் இவங்கெல்லாம் ஹை லெவல் பெரிய வில்லாளினா என்ன? ராமனுடைய அருள் பெற்றவர்கள். அதனால சொல்றோம். இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுமே நல்ல நாட்கள். 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். வெற்றி உண்டு, உயர்வு உண்டு. பிரமாதம். அப்புறம் என்ன? கலக்கிறீங்க. நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, குறைக்கணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் புதன் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வியாழன் 2, 7, மேற்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை. இந்த 2 நாட்களும் சிரமம் பார்க்காமல் தயவு செய்து பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம் கூகுளில் போடுங்க. திவ்ய தேசங்கள் பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. ஜெகத்குருன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆதிசங்கரர் பற்றி ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாருங்க. வாங்கி படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி, சிருங்கேரியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அது நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கிறன. எனவே வழிபாடு முக்கியம். மிதுனத்தினுடைய தலைவர் கன்னி, ராசிக்கும் தலைவர் புதன். ஆமா, புதன்கிழமை, அதற்கும் அவர்தான் தலைவர். எனவே மிதுன ராசிக்கார நேயர்களே, கட்டாயம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் முக்கியமான வேண்டுகோள், சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுருங்க. வழிபாடு முக்கியம். சொல்றோம். நிதானம், பொறுமை. இன்னைக்கு ஏன் சிறப்பான நாளாக இல்லை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. அம்மனுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. பல மடங்கு அது திரும்பி வரும். குறைஞ்சது அதிகமாகாது வரும். கொஞ்சம் காத்துருங்க, அவ்வளோதான். யார் அவரே திருப்பி கொடுப்பாரா? அப்படி அல்ல. உங்கள் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. சரத்வான் பெரிய வில்லாளி. பீஷ்மர், பரசுராமன், சரத்வான் இவங்கெல்லாம் ஹை லெவல் பெரிய வில்லாளினா என்ன? ராமனுடைய அருள் பெற்றவர்கள். அதனால சொல்றோம். இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வியாழன் எப்படி சார் இருக்கு? வியாழனும் சிறப்பா இல்லை, புதனும் சிறப்பா இல்லை. பரவாயில்லன்னு வேணா சொல்லலாம். கடகராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் பரவாயில்ல, ஆனால் நல்லா இல்லை, உறுதி. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை என்றும், புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வியாழக்கிழமை என்றும் கட்டாயம் சூரியனுக்கும் நிலாவுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். ஆமாம், அது மேற்கு திசையில் தீபம் காட்டணும். குரு உதவியாக இருக்கிறார் 1 வருடத்திற்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாட்கள் பரவாயில்ல தான். எனவே வழிபாடு செய்தால் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். 2 நாட்களும் நிதானம், பொறுமை.
ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன், புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு என்பதனாலே வழிபாடு சொன்னோம். அனுகூலமான எண் புதன் 1 தெற்கு வெள்ளை, வியாழன் 7 வடக்கு மஞ்சள். இந்த புதன் வியாழன் 2 நாட்களுமே கட்டாயம் கோயிலில் போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்கிது. அரை மணி நேரமாவது தினமும் 2 நாளும் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, நல்லது. புதன் பச்சை பயிறு, வியாழன் சுண்டல். சிக்கனம் பார்க்காதீங்க. ஓம் இந்த 2 நாட்கள் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தஷகனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். அம்மனுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க, பல மடங்கு அது திரும்பி வரும். குறைஞ்சது அதிகமாகாது வரும், கொஞ்சம் காத்துருங்க, அவ்வளோதான். யார் அவரே திருப்பி கொடுப்பாரா? அப்படி அல்ல. உங்கள் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. சரத்வான் பெரிய வில்லாளி, பீஷ்மர், பரசுராமன், சரத்வான், இவங்கெல்லாம் ஹை லெவல் பெரிய வில்லாளின்னா என்ன, ராமனுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் சொல்கிறோம், இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாளும் பின்றீங்க, சூப்பர். வெற்றி உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமையும் ஜெயிக்கும், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, வழிபாடு சொல்றோம். அனுகூலமான எண் புதன் 3 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, வியாழன் 7 9 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை. இந்த 2 நாட்களும் சிரமம் பார்க்காமல் தயவு செய்து பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம் கூகுளில் போடுங்க. திவ்ய தேசங்கள் பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கார், படித்து பாருங்க. ஜெகத்குருன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆதிசங்கரர் பற்றி ரொம்ப நல்லா இருக்கு, படித்து பாருங்க, வாங்கி படித்து பாருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி, சிருங்கேரியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அது நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. சித்திரை விசாகம் சுவாதி 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும். ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். நிதானம், பொறுமை, கவனம். இந்த புதன் வியாழன் 2 நாட்களுமே கட்டாயம் கோயிலில் போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்கிது. அரை மணி நேரமாவது தினமும் 2 நாளும் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, நல்லது. புதன் பச்சை பயிறு, வியாழன் சுண்டல். சிக்கனம் பார்க்காதீங்க. ஓம் இந்த 2 நாட்கள் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தஷகனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் திசை நிறம் புதன் வியாழன் 2 நாட்களும் இல்லை இல்லை இல்லை. 2 நாட்களும் 3 நட்சத்திரக்காரர்களும் கட்டாயம் காலையிலையும் ராத்திரியும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும், உறுதி. ஆமாம் சார், அந்த காலண்டரில் இன்னைக்கு இந்த நட்சத்திரம், அடுத்த நாள் அந்த நட்சத்திரம், அதுக்கு அடுத்த நாள் அந்த, எங்களுக்கு அந்த கணிப்பில் உடன்பாடு இல்லை. அனுகூலமான என் திசை நேரம் 2 நாட்களும் இல்லை, 2 நாட்களும் கவனம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் சூப்பர் பின்றீங்க, ஜெயிக்கிறீங்க. உங்களோட சுறுசுறுப்பு, வேகம், நிதானம் எல்லாம் ஜெயிக்குது. அவசரம் ஜெயிக்குது, பதட்டம் ஜெயிக்குது. ஏன், நாள் நல்லா இருக்குது, அவ்வளவுதான்.
நாள் நல்லா இருந்தால் எச்சில் கூட பன்னீர். ஆம், எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் புதன் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வியாழன் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. இந்த 2 நாட்களும் சிரமம் பார்க்காமல் தயவு செய்து பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம் கூகுளில் போடுங்க. திவ்ய தேசங்கள் பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. ஜெகத்குருன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆதிசங்கரர் பற்றி ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாருங்க. வாங்கி படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி, சிருங்கேரியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அது நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் உயர்வு, நல்லது, சந்தோஷம். உயர்வு உண்டு, நல்லது உண்டு, சந்தோஷம் உண்டு. 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம், உங்களோட பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். சில வழிபாடுகள் மட்டும் செய்யணும், திருஷ்டி இருக்கு சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6, 7, 9. 3, 6 புதனுக்கு, 7, 9 வியாழனுக்கு. அனுகூலமான நிறம் புதன் பச்சை சிவப்பு தெற்கு மேற்கு. வியாழன் மஞ்சள் வெள்ளை வடக்கு கிழக்கு. இந்த 2 நாட்களும் சிரமம் பார்க்காமல் தயவு செய்து பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம் கூகுளில் போடுங்க. திவ்ய தேசங்கள் பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. ஜெகத்குருன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆதிசங்கரர் பற்றி ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாருங்க. வாங்கி படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி, சிருங்கேரியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அது நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் கவனம், பிரார்த்தனை முக்கியம். பிடிவாதம் குறைக்கணும், பணிவை அதிகமாக்கணும், கெத்தை குறைக்கணும், வீண் அலட்டலை குறைக்கணும், நிதானமாக பேசணும். வழிபாடுகள் முக்கியம். அனுகூலமான எண் 7 வடக்கு வெள்ளை. அம்மனுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க, பல மடங்கு அது திரும்பி வரும். குறைஞ்சது அதிகமாகாது வரும், கொஞ்சம் காத்துருங்க, அவ்வளோதான். யார் அவரே திருப்பி கொடுப்பாரா? அப்படி அல்ல. உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. சரத்வான் பெரிய வில்லாளி, பீஷ்மர், பரசுராமன், சரத்வான், இவங்கெல்லாம் ஹை லெவல் பெரிய வில்லாளின்னா என்ன? ராமன், ராமனுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் சொல்கிறோம், இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு, தேவையற்ற பேச்சுக்கள், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கிறன. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம், ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அது உறுதி. என்னங்கிறத சொல்கிறோம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. அம்மனுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க, பல மடங்கு அது திரும்பி வரும். குறைஞ்சது அதிகமாகாது வரும், கொஞ்சம் காத்துருங்க, அவ்வளோதான். யார் அவரே திருப்பி கொடுப்பாரா? அப்படி அல்ல. உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. சரத்வான் பெரிய வில்லாளி, பீஷ்மர், பரசுராமன், சரத்வான், இவங்கெல்லாம் ஹை லெவல் பெரிய வில்லாளின்னா என்ன? ராமன், ராமனுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் சொல்கிறோம், இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. மீனராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் பரவாயில்ல. நாட் பேட் பட் நாட் குட். நல்லா இல்லை, ஆனால் பரவாயில்ல. பரவாயில்ல நல்லா இல்லாமல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் பரவாயில்ல. பேச்சில் நிதானம் இருக்கணும், செலவு விஷயத்தில் கவனம், ஏமாந்துடாதீங்க, நிதானமாக இருங்க. என்ன பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். என்ன வழிபாடுங்கிறத சொல்கிறோம். அனுகூலமான எண் புதன் 2 தெற்கு வெள்ளை. வியாழன் 3 வடக்கு பச்சை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம்
சூரியனுக்கு தீபம் காட்டணும் இன்னைக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாட்களும் பரவாயில்ல தான். இந்த புதன் வியாழன் 2 நாட்களுமே கட்டாயம் கோயிலில் போய் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது. அரை மணி நேரமாவது தினமும் 2 நாளும் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, நல்லது. புதன் பச்சை பயிறு, வியாழன் சுண்டல். சிக்கனம் பார்க்காதீங்க. ஓம் இந்த 2 நாட்கள் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தஷகனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. நேயர்களே, இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு ஒற்றுமை இருப்பதனாலே அதே மாதிரி சொல்லியிருக்கோம். பயனடையுங்கள். முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.